வணக்கம் அண்ட் வெல்கம் டு கனன். யூகேல இப்போ பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த இமிகிரேஷன் லோ சேஞ்சஸ். ஏன்னா எல்லா சேஞ்சஸுமே எல்லா விசா கேட்டகரிஸுக்கும் அப்ளிகபிள் இல்லை. முதலாவது நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாருமே பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. ஸோ இதை பற்றி தான் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறோம். சட்டங்களை அமுலுக்கு கொண்டு வர சொல்லி பரிந்துரைக்கப்படுற இல்லாட்டி பரிந்துரை செய்யப்படுற ஒரு ஆவணம் தான் இந்த ஒயிட் பேப்பர். அதனால நீங்கள் யாருமே இந்த சட்டங்கள் அமுலுக்கு வந்துட்டுது என்று சொல்லி நினைக்க தேவையில்லை. இது எப்போ அமுலுக்கு வருமெண்டா இந்த வருஷத்தின் ஓட்டம் இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் தான் இதெல்லாம் அமுலுக்கு வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுறதுக்கு முதல்ல இல்லாட்டி ஆல்ரெடி இந்த யூகேல இருக்கிற ஆட்களுக்கு இந்த சட்டங்கள் பொருந்தாதுன்னு பரவலா பேசப்படுது. உங்களோட கனன் சேனல்ல நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட சோர்சஸ்ல இருந்து தான் தகவல்கள் எடுத்து சொல்றோம். அதை விட தம்ப்நெயில்ல கேப்ஷன்ல என்ன விஷயம் இருக்கோ அதே விஷயம் கட்டாயம் உங்களோட வீடியோல இருக்கும். நாங்கள் உங்களை கிளிக் பண்ண வைக்கிறதுக்காண்டி எந்த ஒரு கேப்ஷனோ தம்ப்நெயிலோ போடுறது இல்லை. ஸோ மறக்காம இந்த கனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. தேவையான ஆட்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, இப்போ எல்லா விசா கேட்டகரிஸுக்கும் பொதுவான 1-2 விஷயங்கள் இருக்குது. அதை முதல்ல பார்ப்போம். இதில் முதலாவது நீங்கள் எந்த ஒரு விசா கேட்டகரியில் வந்தாலும் இல்லாட்டி வந்திருந்தாலும் நீங்கள் இந்த சட்டங்கள் கொண்டு வந்த பிறகு நீங்கள் உங்களோட விசாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் A2 ரிக்வயர்மெண்ட் காட்டணும். அதுக்கு பிறகு நீங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெவல் B2 ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கணும். இதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விசா கேட்டகரியின் டிபெண்டாக வாரத்துக்கும் உங்களுக்கு சர்டன் சேலரி த்ரெஷோல்ட்ஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு விசா கேட்டகரியில் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு டிபெண்டை எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட அளவு சேலரி காட்டியே ஆகணும். இது ஒவ்வொரு வருஷமும் அதிகரித்து கொண்டே போகும். இது ரெண்டும் தான் பொதுவான மாற்றங்கள். அடுத்த விசா கேட்டகரி பார்ப்போம். டிபெண்டன்ட் ஆஃப் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ். நீங்கள் ஒரு ஸ்பவுஸ் விசா அல்லது டிபெண்டன்ட் விசாவில் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன்ட டிபெண்டா இல்லாட்டி ஸ்பவுஸாக இருந்தால் உங்களுக்கு இந்த புதுசாக கொண்டு வரப்பட்ட சட்டங்களால் பெரிய ஒரு பாதிப்பு இருக்க போறதில்ல. கூடுதலான விசா கேட்டகரிஸுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் அவங்க விசா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இல்லாட்டி ரினியூ பண்ணும்போது A1லேருந்து A2க்கு மாறுறபடியா உங்களுக்கும் இந்த லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் அப்ளை ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. நீங்களும் செட்டில்மெண்ட் இல்லாட்டி இன்டெஃபினைட் லீவ் டு ரிமைன் அல்லது PR இல்லாட்டி பெர்மனன்ட் ரெசிடென்ட் என்று சொல்ற ஒரு ஸ்டேட்டஸுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கும் அந்த லாங்குவேஜ் லெவல் ரிக்வயர்மெண்ட் கூடலாம். இவ்வளவு நாளும் அந்த லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் B1ல இருந்தது, இனி B2 ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும்தான் உங்களை எஃபெக்ட் பண்ண போகுது. அதை விட நீங்கள் இந்த டிபெண்டன்ஸுக்கு சேலரி த்ரெஷோல்டு இன்க்ரீஸ் பண்ணினா அப்புறம் வந்திருந்தா இந்த சேலரி த்ரெஷோல்டு இன்க்ரிமெண்ட் நார்மலாக உங்களுக்கு அப்ளை ஆகும். அதுக்கு முதல் வந்த ஆட்களுக்கு இந்த பேசிக் சேலரி ரிக்வயர்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றங்களுமே இல்லை. உங்களுக்கு புதுசாக கொண்டு வரப்பட இருக்கிற சட்டங்களில் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் ஒன்று தான் மாறப்போகுது. மற்ற எல்லாமே உங்களுக்கு இவ்வளவு நாளும் எப்படி இருந்ததோ அதே ரிக்வயர்மெண்ட்ஸ் தான் இருக்கு. இப்படி யூகேல நடக்கிற மாற்றங்களை இன் டீட்டெயிலாக ஷார்ட்டாக நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு கனன் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. 76 பேஜஸ் இருக்கிற இந்த ஒயிட் பேப்பர் டாக்குமெண்ட்டை வாட்சி தான் நான் இவ்வளவு விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லாட்டி கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் இது வரைக்கும் எல்லா மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ மறக்காமல் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி அதில் உங்களோட மெசேஜஸை நீங்கள் போடலாம். இந்த வீடியோ ஸ்டூடெண்ட் விசாவில் வேற இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லாட்டி ஒர்க் விசா அப்ளை பண்ண இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த 76 பேஜஸ் இருக்கிற டாக்குமெண்ட்டை வாட்சி பார்க்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். பாய் ஃபார் நவ்.